Hello children, when you're thirsty, what you're doing? Yes, one of the giving answer, you're drinking the water. Very good. Okay. So water is one of the very important precious resources that everyone known, isn't it? So in the second lesson, what is the topic we are going to learn children? About water. So topic what children? Water. So now we are going to learn about first introduction part. அதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க, முதல்ல ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க. சரியா? நீர் என்று அமையாது உலகினின் யார் யாருக்கும் வானின்று அமையாது ஒழுக்கு. சரியா? இந்த திருக்குறளுடைய மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நீர் இல்லாமல் உலகம் நிறைவு பெறாது அப்படின்னா என்னன்னு அர்த்தம்னா, வாட்டர் இல்லைன்னா உலகமே ஒரு நிறைவானதாக இருக்காது. அதுபோல் வானம் மழை பொழியாவிடின் எத்தகைய மனிதரிடமும் ஒழுக்கம் இல்லாமல் போகும். அப்படின்னு என்னது, வான் இன்று அமையாது ஒழுக்கு அப்படின்னாக்கா, மழை பெய்யல்னா எந்த மனுஷங்கிட்டே என்னது ஒழுக்கன்றது இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. புரியுதா? ஸோ அதுக்கு இங்கிலீஷ்லேயே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. திருக்குறள் சேஸ், if it be said that the duties of life cannot be discharged by any person without water, so without rain there cannot be the flowing of water, so we cannot survey without water. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மழை பெய்யல்னா நமக்கு அந்த ரீசோர்ஸ் கிடைக்காது. சரிங்களா? அதாவது வாட்டர் கிடைக்காது. அப்படி வாட்டரே இல்லைன்னா நம்மளால் என்ன பண்ண முடியாது, cannot survey அப்படின்னா வித்தவுட் வாட்டர் அப்படின்னா நம்ம தண்ணி இல்லைன்னா நம்மளால் உயிரே வாழ முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ வாட்டர் வாஸ் ஒன்ஸ் அவைலபிள் இன் த நேச்சர் ஃப்ரீலி now it is sold in the shops for money. அதாவது எப்பயுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் எங்கே நேச்சராகவே ஃப்ரீயாகவே இருக்கும். ஃப்ரீலியேனா வாட்டர் சோர்ஸஸில் இருக்கும். லேக்காக இருக்கலாம், ரிவராக இருக்கலாம், பாண்டாக இருக்கலாம், இல்லை சீயாக இருக்கலாம், ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடையிலே என்ன பண்ணுறாங்க, வாட்டர் சோல் பண்ணுறாங்க அப்படின்னா அதை விற்பனை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ அது காசு கொடுத்து நம்ம வாங்குறோம் இல்லையா, அதை பற்றி சொல்லிக்கிறாங்க. ஸோ வாட்டர் ஹேஸ் பிகம் ஸ்கேர் நவடேஸ் அப்படின்னா அது வாட்டர் ஸ்கேரசிட்டி அப்படி சொல்லுவாங்களே, அப்படின்னா அது ஷார்ட்டேஜாக இருக்குது. நம்மளுடைய அண்டர் கிரவுண்ட் உள்ள வாட்டர், அதாவது பூமியில் இருக்கிற நிலத்தடி நீர் என்ன ஆகிட்டு இருக்கு, கம்மியாகிட்டு போயிட்டே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. சரியா? ஸோ வி ஷுட் ப்ரிசர்வ் இட் ஃபார் அவர் பேசிக் நீட்ஸ் அண்ட் ஆல்சோ ஃபார் த நீட்ஸ் ஆஃப் ஃப்யூச்சர் ஜென்ரேஷன். வாட்டனுடைய லெவல் கம்மியாகிட்டே வர்றதால நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய ரெஸ்பான்சிபிலிட்டி கண்டிப்பாக வாட்டர் என்ன பண்ணணும், ப்ரிசர்வ் பண்ணணும். அப்படின்னா என்ன அர்த்தம், வேஸ்ட் பண்ணாதே சேவ் பண்ணி வைக்கணும்னு சொல்கிறாங்க. அப்படி சேவ் பண்ணி வச்சா தான் என்ன பண்ண முடியும்னா, ஃப்யூச்சர் ஜெனரேஷன், நம்மளுடைய ஜென்ரேஷன் பீப்புள் வராங்களே, நம்மளுடைய ஜென்ரேஷன் அவங்களுக்கு என்ன பண்ண முடியும், நம்ம வாட்டருன்றது கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இன் திஸ் லெசன் வி வில் ஸ்டடி அபவுட் த என்னென்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சோர்சஸ் ஆஃப் வாட்டர், and then how to manage water, and then how it is polluted, and the last one how the polluted water causes diseases. Clear children? Sourcesனா எங்கெங்கேருந்து என்னென்ன வாட்டர் எங்கெங்கேருந்து வாட்டர் கிடைக்குது, அதுக்கப்புறம் எப்படி அந்த வாட்டர் மேனேஜ் பண்ணணும், அதுக்கப்புறம் வாட்டர் எப்படி பொல்யூட் ஆகுது, அந்த பொல்யூட்டட் வாட்டரால் என்னென்ன டிசீஸ் வருது அப்படின்ற எல்லா டாபிக் பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சோர்சஸ் ஆஃப் வாட்டர். சோர்சஸ் மீன்ஸ் from where into you are getting the water. So water is the most abundant substance on the earth. It fills the seas, rivers and lakes. So water covers more than 2/3 of the earth's surface. It also exists as snow and then ice on mountains. So in the atmosphere, water is present in huge quantities as water and then clouds. Water vapor and then clouds. So the following are the source of water. இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, water is the most abundant substance. அப்படின்னா என்னது, abundant substance அந்த அது லார்ஜ் குவான்டிட்டியில் நமக்கு ரொம்ப தேவையான சப்ஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது எங்கெங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சீயில் இருக்குது, ரிவரில் இருக்குது, லேக்கில் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய அர்த்தில் 2/3 ஆஃப் த அர்த் சர்ஃபேஸ். ஓகேவா? அதாவது 2 பகுதி என்னது, நம்மளோட அர்த் சர்ஃபேஸ் வாட்டரால் கவர் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது அது மட்டும் இல்லாமல் இது எப்படி இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க, ஸ்னோவாவோ இல்லை ஐஸ் மவுண்டெயினாகவும் இருக்குது. லிக்விட் ஃபார்மில் இல்லாமல் சாலிட் ஃபார்ம்லேயும் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. சரியா? அப்புறம் வாட்டர் வேப்பர் ஃபார்ம்லேயும் இருக்குது. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அட்மாஸ்பியர், இந்த ஃபார்ம் ஆஃப் த க்ளவுட்ஸ் ஆர் த வாட்டர் வேப்பர்.
இப்போது நமக்கு என்னென்ன சோர்ஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். எங்கெங்கேருந்து வாட்டர் கிடைக்குது ஒன் பை ஒன். த ஃபர்ஸ்ட் ஒன் ரிவர் வாட்டர் அண்ட் தென் லேக் வாட்டர். செகண்ட் ஒன் sea water. தேர்ட் ஒன் வெல் வாட்டர். ஃபோர்த் ஒன் spring water. And fifth one underground water. So these are the sources of water. The next, so first river. River is a channel through which fresh water flows. அப்படின்னா நம்மாக்கா என்னன்னாக்கா ரிவர் சேனலில் அது வழியாக தான் என்ன ஆகுதுன்னு ஃப்ரெஷ் வாட்டர் வந்து ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க த்ரூ த ரிவர். நெக்ஸ்ட் ஒன், த ஒரிஜின் ஆஃப் ரிவர் இஸ் யூஸ்வலி ஹில்ஸ் ஆர் மவுண்டெயின். ஒரிஜின் அப்படின்னா எங்கே ஸ்டார்ட் ஆகுது, ரிவர் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் மேபி ஹில்ஸாக இருக்கலாம், அப்படி இல்லைனா மவுண்டெயினாக இருக்கும். இது ஹில்ஸ்னு தெரியல, குன்று இல்லைனா மலைன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், இட் ஃப்ளோஸ் டுவர்ட்ஸ் லேக், சீ அண்டு ஓஷன். ஓகே, ரிவர் வாட்டர் மவுண்டெயின்லேயோ இல்லை ஹில்ஸ்லேயோ ஸ்டார்ட் ஆகிட்டு எங்கெங்கெல்லாம் ஃப்ளோ ஆகுது, லேக்கில் போகுது, அப்படி இல்லைனாக்கா சீயில் போகுது, அப்படி இல்லைனா லாஸ்ட்டாக ஓஷனில் ரீச் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் திங், லேக் இஸ் அன் ஏரியா ஃபில்டு வித் வாட்டர். மேன்மேட் லேக்ஸ் கிரியேட்டட் when dam is built on a river is called reservoir. சரிங்களா, லேக் என்ன சொல்கிறாங்கனாக்கா அது வந்து மேன்மேடு. இப்போ மேன் தான் வந்து அந்த லேக்கை வந்து உருவாக்குறான். சரிங்களா, அதுக்கப்புறம் அது எதுக்காக யூஸ் ஆகுது, வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகிறதுக்காக யூஸ் ஆகுது. இது மட்டும் இல்லாமல் அக்ராஸ் த ரிவர் நம்ம என்ன பண்ணுறோன்னா டேம் வந்து கட்டி வச்சுருக்கோம். அது எதுக்காகவும் வாட்டர் ஸ்டோர் ஆகிறதுக்காக, ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ரிசர்வாயர். ஓகே, storage part. Okay, next thing, small area filled with water are called ponds, rivers, streams, groundwater, rainfall, melting snows are a combination of these are the sources of water in lakes, reservoirs and ponds. அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா நமக்கு என்னென்னா வாட்டர் சோர்சஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லேக், பாண்ட், ஸ்ட்ரீம்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்களா, இது எங்கேருந்து நமக்கு கிடைக்குது, இது எல்லாமே கலெக்ட் பண்ணி வைக்கிற பிளேஸ்க்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது எங்கேருந்து நமக்கு வாட்டர் கிடைக்குது, விச் இஸ் த மெயின் சோர்ஸ் ஆஃப் த வாட்டர் நமக்கு ஏற்கனவே தெரியும், ரெயின் கிடைக்குது. இந்த ரெயின் வாட்டர் வந்து ரிவராகவோ இல்லை ஸ்ட்ரீமாகவோ இல்லை கிரவுண்ட் வாட்டராகவோ இல்லை மெல்ட்டிங் ஸ்னோவாகவோ இருக்குது. இது எல்லாமே நமக்கு இந்த மெல்ட்டிங் ஸ்னோ வந்து என்ன ஆகுது, மெல்ட் ஆகிட்டு அது ரிவராக உருவாகுது. இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ இது எல்லாமே காம்பினேஷன் கம்பைன் ஆகிருக்கிறதுக்கு தான் பேர் என்னன்னாக்கா சோர்ஸ் ஆஃப் த வாட்டர் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் திங், as less amount of salt is dissolved in it, it is suitable for drinking and irrigation. இப்போ இந்த ரிவர் வாட்டர், பாண்ட் வாட்டர், லேக் வாட்டர்லாம் பார்த்தீங்கன்னா சால்ட் கண்டென்ட் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ அந்த கம்மியாக இருக்கிறதால நம்ம என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரிங்கிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இரிகேஷன் அது supply of the water, the process by which supply of water to the plants or the cultivation of the plant. அந்த ப்ராசஸ்க்கு அதை வாட்டர் வந்து பிளான்ட் க்ரோ ஆகிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் என்னன்னாக்கா இரிகேஷன் சொல்கிறாங்க. சரியா, செகண்ட் சப் டாபிக் sea water. So sea water has salinity of approximately 3.5% or 35 parts per 1000. அப்படின்னா நம்ம சீ வாட்டரில் பார்த்தீங்கன்னாக்கா மோரலஸ் எவ்வளோ வாட்டர் சால்ட் வந்து சலைனிட்டி அப்படின்னாக்கா சால்ட் கண்டென்ட் வாட்டர். சரிங்களா, சீ வாட்டர் எப்படி இருக்கும், நம்மளால குடிக்க முடியாது இல்லையா, ஏன் அதில் நிறைய சால்ட் இருக்குது. எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது, 3.5% இருக்குது. அப்படி இல்லைன்னா 35 parts per 1000, அதாவது 1000 ml 35 parts என்னதான் இருக்குது, சால்ட் இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ திஸ் மீன்ஸ் தட் every 1000 ml of sea water contains 35 grams of salt, that is nothing but salt named sodium chloride dissolved in it. அதாவது 1000 ml of waterல எவ்வளோ grams of salt வந்து dissolve ஆயிருக்கு, dissolveனா கரைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 35 grams. Okay, next thing, due to the presence of more amount of salt, sea water is called saline water. ஏன் வந்து சீ வாட்டருக்கு இன்னொரு பேர் சலைன் வாட்டர் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பிகாஸ் சால்ட் இஸ் ப்ரெசன்ட் இன் தட், ஸோ ஒன்லி. ஓகே, இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் இரிகேஷன் ஆஸ் வெல் அஸ் ட்ரிங்கிங். சால்ட் ப்ரெசண்ட்டாக இருக்கிறதால அது வந்து என்ன பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது, இரிகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் ஆகுது. ட்ரிங்கிங் குடிக்கவும் முடியாது, அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கும் நம்மளால் யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட் ஒன், அண்டர் கிரவுண்ட் வாட்டர். டியூரிங் ரெயின்ஃபால், part of the rainwater gets absorbed in the soil. It flows through various layers of the soil till it reaches hard rocks. So where it gets
accumulated to form reservoir. So these reservoirs of the water is the underground water. நல்லா பார்க்கணும். ரெய்னி சீசனில் என்ன ஆகுதுன்னா வாட்டர் வந்து ஒரு பார்ட் ஆஃப் லேண்ட்லேருந்து இன்னொரு பார்ட்டுக்கு ஃப்ளோ ஆகுது. சரி, அப்படி ஃப்ளோ ஆகும்போது பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் த வாட்டர் என்ன ஆகுதுன்னா இட் சீப் இன்டு த சாயில், அதாவது சாயிலுக்குள்ளே அப்சர்வ் ஆகும். சரிங்களா, அப்சர்வ் ஆகிட்டு அது நல்லா டீப்பர் பார்ட் வரைக்கும் எவ்வளோ வாட்டர் கண்டென்ட்டோ அதை பேஸ் பண்ணி சாயிலுக்குள்ளே நல்லா டீப்பாக என்ட்ரி ஆகும். ஈவன் இட் கேன் ரீச் த ராக்ஸ். ஓகேவா, அதாவது அந்த பாறைங்களாம் இருக்கும் இல்லையா, கல்லுலாம் இருக்கு இல்லையா, அந்த பார்ட்டுக்குள்ளே வரைக்கும் என்னவாகும், ரீச் ஆகும். அப்படி ரீச் ஆகிட்டு அக்குமுலேட் ஆகிருக்கும். அக்குமுலேட் ஆகினாக்கா ஸ்டோர் ஆகிட்டு இருக்கும். அதாவது அந்த அண்டர் கிரவுண்ட்லேயே ஸ்டோர் ஆகிருக்கும். அந்த ஸ்டோர் ஆகிருக்கிற வாட்டருக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா ரிசர்வாயர் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ இந்த ரிசர்வாயர் பார்த்தீங்கன்னா தான் அந்த ஸ்டோர் ஆகிருக்கிற வாட்டருக்கு தான் நம்ம என்ன பேர் சொல்கிறோம்னா அண்டர் கிரவுண்ட் வாட்டர். தட் மீன்ஸ் த வாட்டர் விச் ஆர் ஸ்டோர்ட் இன் த டீப்பர் பார்ட் ஆஃப் த earth or the soil, that is only called as the underground water. So this water may contain soluble salt of calcium and magnesium. இந்த அண்டர்கிரவுண்ட் வாட்டரில் பார்த்தீங்கன்னா என்னென்ன சால்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா calcium and then magnesium. Okay, next underground water is made available for human use either as well as water or spring water. சரிங்களா, இது இந்த அண்டர்கிரவுண்ட் வாட்டர் நம்மளுடைய பர்பஸ்க்காக நம்ம எப்படி எடுப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சாயிலில் வெல் மேக் பண்ணலாம், ஓப்பன் வெல்லாக இருக்கலாம். அப்படி இல்லைனாக்கா ஸ்ப்ரிங் வாட்டராக கூட நம்ம என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணிக்கலாம், எடுத்து நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Yes, this is the well. Okay, so about the water present in the well is called as the well water. About that we are going to learn. When the earth surface is dug, deep water reservoirs and found above the rocks. Okay, என்ன சொல்லியிருக்காங்கன்னா earth surfaceல dug deep water reservoirs found above the rocks, அதாவது ராக்ஸ்க்கு மேலே வாட்டர் வந்து நம்ம ஏற்கனவே இங்கே அண்டர் கிரவுண்ட் வாட்டர்னால் என்ன பண்ணணும் பார்த்தோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த அர்த்து வந்து நம்ம என்ன பண்ணணும், நோண்டிக்கிட்டே போகும்போது டக்ஸ்னால் அது நோண்டிக்கிட்டே போகும்போது அந்த மண்ணில் எடுத்துகிட்டே போகும்போது நமக்கு கிடைக்கிற வாட்டருக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம்னாக்கா வெல் வாட்டர் சொல்கிறோம். ஸோ டெப்த் ஆஃப் வெல் வேரிஸ் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ். ஓகேவா, டெப்த் ஆஃப் அந்த ஆழம், டெப்த்துனா அது ஆழம். சரிங்களா, ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆழத்துலேயே தண்ணி கிடைக்கும், ஒரு சில இடத்துல டீப்பாக போனால் தான் தண்ணி கிடைக்கும். ஓகே, ஸோ வெல் வாட்டர் கண்டெய்ன்ஸ் சாலிபிள் இம்ப்யூரிட்டிஸ் டிபெண்டிங் அப்பான் த நேச்சர் ஆஃப் த சாயில். அங்கே என்ன இருக்கும், ஒரு சாலிபிலிட்டி இம்ப்யூரிட்டிஸ்னால் என்ன இருக்கும், ஒரு சில சால்ட்டோ இல்லை வேறு எதனா இம்ப்யூரிட்டி சப்ஸ்டன்ஸோ அந்த வாட்டரில் வந்து டிசால்வ் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The next one, spring water. So sometimes the accumulated underground water applies pressure on the rocks and comes out of the earth surface in the form of a spring from any available opening. அதாவது அண்டர் கிரவுண்ட் வாட்டர் ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா. அப்போ அந்த அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் அது எங்கே இருக்குன்னு சொன்னோம், நம்ம அந்த ராக்ஸ்லாம் இருக்குல்ல அந்த பார்ட்டில் அந்த ராக்ஸ் என்னவாகும், ப்ரெஷர் வந்து அந்த ராக்ஸில் வந்து ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும்போது என்னவாகும்னு பார்த்தீங்கன்னா எங்கே ஓப்பனிங் இருக்கோ அந்த ஓப்பனிங் வழியாக அது ஸ்ப்ரிங்காக வந்து அப்படியே தண்ணி என்னது ஸ்ப்ரிங்னா என்ன தெரியும் இல்லைங்களா, ஃபோர்ஸாக வந்து அந்த வெளியே வரும் அந்த ஓப்பனிங் பிளேஸ்லேருந்து. ஸோ திஸ் வாட்டர் இஸ் கால்டு த ஸ்ப்ரிங் வாட்டர். ஸ்ப்ரிங் வாட்டர் இஸ் யூஸ்வலி கண்டெயின் dissolved salt and then minerals, but it is free from suspended impurities. ஸ்ப்ரிங் வாட்டரில் என்னென்ன இருக்கும், சால்ட் இருக்கும் சரிங்களா, அதுக்கப்புறம் மினரல் சப்ஸ்டன்ஸ் இருக்கும். ஆனால் அதில் என்ன, அது சஸ்பெண்டட் இம்ப்யூரிட்டிஸ், அதாவது நிறைய கரைஞ்சி இருக்கிற சப்ஸ்டன்ஸ்லாம் வந்து இருக்காதுன்னு சொல்லிக்கிறாங்க. Next subtopic we are going to learn about water cycle. What is meant by water cycle? Cycle means what? It is the continuous process. Okay, so continuous movement of water from the earth to the atmosphere and back to the earth is known as water cycle, or otherwise it is called as the hydrological cycle. நல்லா கவனிக்கணும், அதாவது கண்டினியூ வாட்டர் மூவ் ஆகுது எங்கன்னா அர்த்துலேருந்து அட்மாஸ்பியர், அகெயின் ஃப்ரம் த அட்மாஸ்பியர் இன்டு த அர்த்து, இப்படி மாறி மாறி போகுது இல்லையா, அதுக்கு பேர் தான் என்னன்னாக்கா வாட்டர் சைக்கிள் சொல்கிறோம். வாட்டர் சைக்கிளோட இன்னொரு பேர் வாட் இஸ் வாட்டர் சைக்கிள், வாட் இஸ் த ஹைட்ராலஜிக்கல் சைக்கிள்னால் நீங்கள் இதே ஆன்சர்ஸ் தான் வந்து எழுதணும் சரிங்களா. வாட்டர் சைக்கிள் கன்சிஸ்ட் ஆஃப் த ஃபாலோயிங் 4 ஸ்டேஜஸ். வாட்டர் சைக்கிளில் பார்த்தீங்கன்னா 4 ஸ்டேஜஸ் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா எவாப்ரேஷன், கண்டென்சேஷன், precipitation and flowing back to ocean.
These are the 4 stages of water. One by one you are going to learn. First stage what? Evaporation. Evaporation நமக்கு ஈஸியாக தெரியும். என்னது அது? Liquid into gas with the help of the sunlight. அதாவது liquid otherwise it is the water. Okay, water changes to water vapor. எப்படி இது நடக்குது? with the help of the sunlight. அந்த ப்ராசஸ்க்கு பேர் தான் என்னன்னாக்கா எவாப்ரேஷன். அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ the process in which water is changed into water vapor by the heat of the sun is called evaporation. புரியுதா? ஸோ எவாப்ரேஷன்ன்றது ஒரு ப்ராசஸ். என்ன நடக்குது? வாட்டர் சேஞ்ச்டு இன்டு த வாட்டர் வேப்பர். இவ்வளோ தான், வெரி சிம்பிள். Water is changed into water vapor. How it was happen? With the help of the heat. Which one will be producing the heat? Sun. Clear, children? Next thing, it takes place on the surface of rivers, oceans, lakes and pond. இந்த evaporation process எங்கெங்கெல்லாம் நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ், அதாவது சர்ஃபேஸ்னாக்கா ஃப்ரம் த வாட்டர் சோர்ஸஸ் என்று சர்ஃபேஸ்னால் அது மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கலாம், அடியில் இல்லை, டீப்பில் இல்லை, மேலே ப்ரெசென்ட்டாக இருக்கலாம். அந்த வாட்டர்லேருந்து, வாட்டர் சோர்ஸஸ்லேருந்து வாட்டர்ஸ் வந்து எவாப்ரேட் ஆகுது. என்னென்ன வாட்டர் சோர்ஸஸ்? ரிவர்ஸ், ஓஷன்ஸ், லேக்ஸ் அண்ட் ஆல்சோ பாண்ட். ஓகே, பிளான்ட் ஆல்சோ ரிலீஸ் வாட்டர் பை டிரான்ஸ்பிரேஷன். அதாவது பிளான்ட்டில் ஒரு ஃபோட்டோசிந்தசிஸ் அது மாதிரி வந்து டிரான்ஸ்பிரேஷன்னு ஒரு ப்ராசஸ் நடக்கும். அந்த ப்ராசஸ் மூலயமா அது என்ன பண்ண வாட்டரை வந்து ரிலீஸ் பண்ண அட்மாஸ்பியருக்கு சொல்லியிருக்காங்க. Okay, second topic, second stage what you are going to learn about the condensation. So the process in which water vapor is converted into water on cooling is called condensation. அப்படின்னா அது water vapor change into what, children? What? சேஞ்ச் இன்ட்டு வாட்டர். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டென்சேஷன் மீன்ஸ் வாட்டர் வேப்பர் சேஞ்ச் இன்ட்டு த வாட்டர். தென் வாட்டர் வேப்பர் இன் த அட்மாஸ்பியர் பீயிங் லைட்டர் ரைசஸ் அப் அண்ட் கூல்ஸ் டவுன். ஓகே, வாட்டர் வேப்பர் என்ன இருக்கும்? அட்மாஸ்பியரில் இருக்கு இல்லையா, அதனுடைய வெயிட் வந்து ரைஸ் ஆகும். இல்லை அந்த வெயிட் வந்து கம்மியாகும். அந்த கம்மியாகிட்டு அதாவது தட் மீன்ஸ் இட் பிகம்ஸ் த லைட்டர் ஆகும்போது இன்னும் மேலே போகும். And then it can form the clouds. Okay, அந்த clouds என்ன ஆயிடுதுனாக்கா கூல் ஆகிட்டு திரும்பி it will be comes down in the form of the water droplets. ஓகேவா? so that means it comes in the form of the rain. so இந்த டயக்ராமில் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா what are the stages of the water cycle. சரிங்களா? different water sources into the water will be evaporated with the help of the sunlight and then it can form the what? clouds. ஓகே, ஸோ இந்த clouds வந்து கண்டென்சேஷன் ஆகிட்டு வாட்டர் ட்ராப்லெட்ஸாக மாறும். அண்ட் தென் the water droplets will be precipitated. அதாவது it will be forms water vapor, அதாவது gases ஃபார்ம்லேருந்து again it will comes in the form of the snow. அப்படி சொல்லிருக்கு இல்லையா, ஸ்னோவாகவோ இல்லை அந்த பனி மாதிரி வருது சொல்கிறாங்களே, அந்த ப்ராசஸ்க்கு தான் பேர் precipitation. அகெயின் இந்த precipitation இருந்து இது மட்டும் இல்லாமல் ரெயின் ஆகும், அந்த வாட்டர் வேப்பர்லேருந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? திரும்பி இந்த ரெயின் வாட்டர் என்ன ஆகும்? டிஃப்ரெண்ட் வாட்டர் சோர்ஸஸில் வந்து கலெக்ட் ஆகும். ஸோ தி சைக்ளிக் ப்ராசஸ் ஒன்லி ஆர் கால் இட் as த வாட்டர் சைக்கிள். precipitation அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா the water droplets join together to form the clouds. As they get cooler, the droplets become bigger and heavier and fall as rain. புரியும்னு நினைக்கிறேன். அதாவது வாட்டர் வேப்பர் இருக்குது இல்லைங்களா, அந்த வாட்டர் வேப்பரில் ட்ராப்லெட்ஸ் இருக்கும், வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்கும், அதெல்லாம் சேர்ந்து நமக்கு க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இந்த க்ளவுட்ஸ் வந்து கூல் ஆகும்போது திரும்பி இந்த ட்ராப்லெட்ஸ் என்ன ஆகுதுன்னா பெருசாகவும் ப்ளஸ் ஹெவியராகவும் மாறுது. அப்படி மாறிட்டு அதுக்கப்புறம் கூல் ஏற்படும் போது அது என்ன ஆகுதுன்னா ரெயினாக வந்து ஃபால் ஆகுதுன்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ இஃப் த ஏர் இஸ் வெரி கோல்டு தே ஃப்ரீஸ் டு ஃபால் அஸ் ஹெயில் ஆர் த ஸ்னோ. இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் இருக்குது இல்லையா, என்ன ரொம்ப சில்னஸாக இருக்கும்போது ஏர் அது என்னவோ ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கீழே இந்த ஆற்றுல வந்து ஃபால் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹெயில் ஆர் த ஸ்னோ. அதாவது பனியாகவோ இல்லை ஹெயில்னா அது அந்த ஐஸ் கட்டியாகவோ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன், ஃப்ளோயிங் பேக் டு ஓஷன்.
Rainwater forms streams and then springs which join together to form the rivers. அதாவது மழை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அது வந்து ஸ்ட்ரீம் ஆகவோ இல்லை ஸ்ப்ரிங் ஆகவோ என்ன ஆகும், ரெண்டும் சேர்ந்து ஜாயிண்ட் ஆகிட்டு என்னவா ஃபார்ம் ஆகுதுன்னா ரிவராக ஃபார்ம் ஆகுது. இந்த ரிவர் ஃபைனலி எங்கே ரீச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சி இல்லைன்னா ஓஷன். ஸோ தேர் பை கம்ப்ளீட் த சைக்கிள். இப்போ இந்த மாதிரி ரீச் ஆகிட்ட பிறகு அந்த வாட்டர் சைக்கிள் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ சில்ட்ரன்.